இப்போ வந்து பிக் பாஸ் சொன்ன மாதிரி ஒரு டீம் மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து எல்லாரும் அவங்கவங்க கன்சர்ன்ஸ் எடுத்து வச்சாங்க. திவ்யா வந்து பார்வதிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் டீமில் கொஞ்சம் பிரச்சனை. வியானா வந்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, ஆனால் வந்து ஒர்க்கு பாத்திரம் எடுத்து வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாங்க. அது ஒரு சின்ன சண்டையாக போகும், அதை அட்ரெஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எஃப்ஜே வந்து எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருக்காரு, அவங்களுக்கு போய் எடுத்து ஊட்டுறாரு, அந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திவாகரன் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாரு. அதை அட்ரெஸ் பண்ணுவாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திரும்பி வந்துட்டு அமித் ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பார். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, மேனேஜர் வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்க, எங்ககிட்ட சொல்கிற விதத்தில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாங்க. இவர் வந்து உடனே பார்வதி வந்துட்டு ஓகே கரெக்ட், நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து திவ்யா சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை அந்த மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடத்துகிறாங்களான்னு அவங்க கேட்டால் இவங்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒழுங்காக சின்ன பிள்ளைங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அதனால் அப்படி நடத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து டாஸ்க்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சாச்சம்மா தேவி வந்து மகாராணியாக வந்தாங்க, அவங்க வந்து மகாராணி மாதிரி தான் நடத்துவாங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்து சொல்லலை, இது வந்து கொஞ்சம் சொல்கிற விதத்தில் சொல்லணும், அப்படியெல்லாம் பண்ண முடியாது, என் கட்டளை சாசனம்ங்கிற மாதிரிலாம் வெளுத்து கட்டியிருப்பாங்க சாட்சனா. அந்த மாதிரி இது வந்து இந்த இடத்துல அவங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர், அவங்க வந்து எல்லார்ட்டையும் வந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க ஆர்டர் போட்டுட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு அந்த மாதிரி கன்சர்ன் இருந்ததுன்னா இவங்க ஆக்சுவலாக பார்வதியை மேனேஜராக பார்த்துட்டு இருக்கணும். அப்போ இவங்களுக்கு மேபி திவ்யாவோட இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க இப்படிலாம் சொன்ன ஆரம்பிச்சப்பறம் திவ்யா வந்து ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அங்கே மேட்ரு. இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்கங்கிறதுனால தான் அவங்க ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ திவ்யா வந்து ரொம்ப ரூடாக பேசுகிறார். ரூடாக பேசினோடனே கமர்தீனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். கமர்தீன் கேட்பாரு, என்ன திவ்யா நீ ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஒன்று விடியான்னு திவ்யா கேட்பாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, என்னதுனால சண்டை வந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை. கமர்தீன் வந்துட்டு சொல்லுவார், இல்லை நீ ஸ்கோர் பண்ண தான் ட்ரை பண்ணுற அப்படிம்பாங்க. அப்புறம் திவ்யா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இல்லை அவங்க வந்து முதல்ல அங்கேருந்து மீட்டிங் கூப்பிட்டுருப்பாங்க, கூப்பிட்டதுக்கே யாருமே வரல, அதனால தான் அவங்க கோவப்பட்டு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங் ஒரு வழியாக சுமூகமாக முடிஞ்சிருச்சு. சுமூகமாக முடியலை, முடிஞ்சிருச்சு. பட் இவங்க எல்லாருமே வந்து திவ்யாவை ரூடுன்னு சொல்கிறது இவ்வளோ நாள், அது திவ்யாவோட பாயிண்ட் என்னென்னா, இவ்வளோ நாளாக எல்லாருமே வந்து ரூடாக இருந்தாங்க, அதெல்லாம் அதாவது எஸ்பெஷலி பார்வதி ரொம்ப ரூடாக இருந்தாங்க, அதெல்லாம் தெரியலையா, உங்களுக்கு நான் தான் தெரியறேனா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு வந்து ஒரு ஆதங்கம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.